இது கேஷுவல் டாக். நான் எரிக். நான் ஃபெலிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். நிறைய பேர் என்ன ஒயிட் லை அப்படின்றாங்க. பொய் சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்றாங்க நிறைய பேர். நான் இந்த பொய் தானே, இது வந்து ஒரு நல்லதுக்காக தான் இந்த பொய் சொன்னேன் அப்படின்றாங்க. எனக்கு தெரியல, நானும் பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி அது சொல்லலாமா? ஒரு கிறிஸ்தவர் அப்படிலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது தான். அது இல்லாமல் இருக்க முடியாதபடி இருக்கு, வாழ முடியாதபடி இருக்கு. ஆமாம். இப்போ இன்றைக்கி நம்ம பேசின உதாரணத்தோடு பார்க்கும்போது, நான் சாப்பிடல ஃபெலிக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபுட்டை எல்லாத்தையும் நான் வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு ஓகேவா? இல்லை. அப்போ சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து மிஞ்சின நீதிமானாய் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இது கேஷுவல் டாக். நான் எரிக். நான் ஃபெலிக்ஸ். ஃபெலிக்ஸ், how are you today? கொஞ்சம் ஹேங் ஓவர். ஹேங் ஓவரா? அந்த ஹேங் ஓவர் இல்லை, ஆனால் அந்த மாதிரியான ஹேங் ஓவர் பார்ட்டி. அது நேற்று ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி, என்னோட இது அதை ரீயூனியன் பார்ட்டி மாதிரி எல்லாம் சொல்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஓகே. ஸோ அங்கே போனேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் எரிக், இது நம்மளுக்குள்ள ரகசியமாகவே இருக்கட்டும். யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கள். முக்கியமாக உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டேன். நிச்சயமாக அதான் கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்கள். கிறிஸ்டியன்ஸ்லாம் இப்படி பார்ட்டிக்கு போகலாமா? வீட்லேயே பார்ட்டி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓ, அப்படியா? அப்போ நேற்று ஈவினிங்னா இன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு 24 hours ஆக போகுது. இன்னமும் உங்களுக்கு ஹேங் ஓவர் அப்படின்னா அது என்னன்னு எனக்கு புரியல. இல்லை இல்லை, அந்த மாதிரி ஹேங் ஓவர் இல்லை. ஓகே. ஆனால் பழைய ரீயூனியனில் வேறு ஏதோ ஒரு போதை ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்தவங்க யாரோ உங்களை ரொம்ப பாதிச்சிட்டாங்களே, என்ன மாதிரி தெரியல. நம்மளை எப்போவுமே ரொம்ப ஒரு பரிசுத்தமான சூழ்நிலையிலேயே வச்சுக்கணும், காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா பால் சொல்கிறாரு, நம்ம இந்த பூமியிலேருந்து வெளியே போக வேண்டியிருக்கோம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸு. இமயமலைக்கு போயிடுவாங்க. ரஜினி கூட அப்படிதான் நினைக்கிறேன். இமயமலைன்னு உடனே நீங்கள் ரஜினியை நினச்சிங்க. அந்த காலத்தில் கைலாச மகரிஷின்னு சொல்லிட்டு ஒரு பாப்புலர் பர்சன் இருந்தார். எந்த அளவுக்கு அது உண்மை நமக்கு தெரியாது, சின்ன வயசில் அந்த புக்கெல்லாம் படிச்சிருப்போம். அங்கே போய் தியானம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்காத விஷயமா இருக்கும். அதை கூட நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியிருந்து வர பிரச்சனையை விட நமக்குள்ளேருந்து வருகிற சோதனைகளே ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னை சுற்றிலும் மகா பரிசுத்தமான இடமா இருக்கலாம், எனக்குள்ளே ரொம்ப அவலட்சணமான கேவலமான எண்ணங்கள் இருக்கலாம். அல்லது என்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்கள் ரொம்ப மோசமாக அவலட்சணமாக இருக்கலாம். அந்த இடத்துலையும் நம்மளால் வந்து ஆண்டவருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி நீதியை செய்கிறதற்கான கிருபையையும் வல்லமையையும் பலத்தையும் ஆண்டவர் கொடுக்க முடியும். அந்த காலத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மீன் வந்து உப்பு தண்ணியில் தான் இருக்குது, ஆனால் மீனுக்குள்ளே உப்பு இருக்காது. அதுபோல் போட் வந்து தண்ணியில் தான் இருக்குது, ஆனால் போட்டுக்குள்ளே தண்ணி இருக்காது. போட்டுக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா போட்டு கவந்துடும். நிறைய மனுஷங்களுக்குள்ளே தண்ணி போனாலும் சரி, மனுஷனும் கவந்துருவான். ஆமாம் ஆமாம் ஆமாம், நீந்திட்டு இருப்பாங்க தரையில், நான் பார்த்துருக்கேன். எரிக், நான் ஒரு பாட்டு பாடவா? ப்ளீஸ் பாடுங்க. உங்கள் பாட்டை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இது ஒரு மாதிரியான பாட்டு. எந்த மாதிரி பாட்டாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாடுங்க. காதல் கசக்குதையா? 2 டவுட்டு. இப்போ காதலா அல்லது கசக்குதா? அது இனிமேல் தான் சொல்லுவாங்க நிறைய பேர். எல்லாம் ரெண்டுக்கும் ஆமாதான். ஓகே. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ பையன் எனக்கு தெரியும். சரி. அவன் என்கிட்ட வந்து, அங்கிள் என்னை ஒரு பொண்ணுமே லவ் பண்ண மாட்டேது, கிறிஸ்டியன்ஸ் லவ் பண்ணலாமா அங்கிள் அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். சரி, கிறிஸ்தவங்க கண்டிப்பாக லவ் பண்ணணும். ஓ, எல்லாரும் கேட்டுக்கோங்க. எரிக் தான் சொல்கிறார், நான் சொல்லலை.